இப்பொழுது என்னுடைய பொது மதிப்பீட்டு அறிக்கை. இன்று கூட்டம் சரியாக 8:10 தொடங்கியது. 7:30 மணிக்கு வச்சிருந்த கூட்டம் இப்போ நம்ம 8 மணிக்கு மாத்திருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்கு சொல்லிட்டு 8 மணிக்கு மாத்திருக்கோம். இன்னும் தாமதமா ஆனிச்சுன்னா அப்புறம் மன்றத்துக்கு எல்லாத்துக்கும் அது பிரச்சனையா இருக்கும். முடிந்த வரைக்கும் எல்லாரும் 8 மணிக்கு வந்தா நம்ம சரியா 8 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு 9 மணிக்கு முடிச்சிடலாம். அடுத்தது தொடர்ந்து பொறுப்பாளர் அவர்கள் கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சொல்வேந்தர் தர்மா அவர்கள் இன்று தலைவர் வராத காரணத்தால் அவருடைய உரையை அவர் படைத்தார். அடுத்து இன்றைய சொல்வேந்தர் கண்ணன் அவர்கள் தமிழ் பேசினால்தான் வாழும் என்று ஆரம்பித்து தமிழ் மொழியின் சிறப்பு பற்றியும் எவ்வளவு மூத்த மொழி என்றும் ஆரம்பித்தார். பிறகு இன்றைய சொல்வேந்தர் இலக்கண மதிப்பீட்டாளர் நல்ல உதாரண மழையோடு இன்றைய சொல்லை அறிமுகப்படுத்தி சென்றார். இதனைத் தொடர்ந்து திடீர் பேச்சு நடத்தினர். இன்று நல்ல நல்ல தலைப்புகள். இன்றைய தலைப்புகளில் பேஸ்புக் பத்தி, இணையத்தை பத்தி, கவிதை, இப்படி இலக்கியம், தன்முனைப்பு, கல்வி, பதிவு, வளர்ச்சி, சமுதாய உணர்வு முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் அடக்கிய நல்ல நல்ல தலைப்புகளை இன்று திடீர் பேச்சு நடத்துனர் கையாடினார். அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தலைப்பு பேசினவங்களும் எல்லாம் நல்லா சிறப்பா பேசினாங்க. எல்லா பேச்சாளர்களுமே சிறந்த பேச்சாளர் பட்டியல்ல வாக்கு பெற்றிருக்கணும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு சிறப்பா பேசினாங்க. பேச்சாளர்களுக்கும் பாராட்டுக்கள். நல்லதொரு சிற்றுண்டி. தொடர்ந்து திட்ட உரை. இன்று முதல் முறையா சொல்வேந்தர் மணிமேகலை அவர்கள் திட்ட உரை படைத்தது போல எனக்கு தெரியல. பல திட்ட உரைகள் படைத்தது போல மிக சிறப்பா பேசினாங்க. அவங்களுக்கு சின்ன ஒரு கோடு தான் போட்டேன், ஆனா அவங்க ரோடே போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்போமே. வருங்காலங்கள்ல பேச்சாளர்கள் முதல் முறையா அங்க முன்னுக்கு பேசும்போது அவங்க நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லும் போது, நிறைய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்காங்க சொல்லும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து இடையில கை தட்டணுமா, அது அவங்களுக்கு அவங்க பேச்சாற்றல இன்னும் வலுப்படுத்தும், அவங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும் என்பதனால வருங்காலங்கள்ல பேச்சாளர்கள் திட்ட உரை என்பது அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து வந்துதான் இங்க முன்னுக்கு படைக்கிறாங்க. அவங்களோட எல்லா ஆர்வமும் நம்ம பேச்சாளர் நம்மளோட பார்வையாளர்கிட்ட தான் இருக்கு. நம்ம கை தட்டும் போது அவங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும். அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய சன்மானம் அப்படின்னு நான் கருதுறேன். வருங்காலத்துல கை தட்டுவீங்களா? இன்று பல பேர் வராத காரணத்தினால ஒரு சொல்வேந்தரை பல பொறுப்புகளை ஏற்கிற நிலைமை. ஆக்கணிப்பு. இன்னைக்கு ஆக்கணிப்பாளரா இருக்கிறது சொல்வேந்தர் திருப்பன் சார். அவரு அதே வேலையில அங்க பாத்தீங்கன்னா அந்த காணொலியும் எடுத்துட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவர் வேலையை அவர் செஞ்சுட்டாரு. யாரும் சொல்ல வேணாம், நீங்க படம் பிடிங்க, வீடியோ எடுங்கன்னு சொல்ல வேணாம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த சிறப்புக்காகவே அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். என்ன வேலையா இருந்தாலும் யாரு எத்தனை வாட்டி போட்டீங்க, போட்டீங்கன்னு அப்புறம் மொத்தமா தெரிவிப்பாரு. அதையும் நீங்க கேட்டு மகிழலாம். அடுத்தது நேர கணிப்பாளர்.
ரொம்ப ஆர்வமா அவரு பார்த்துட்டு இருக்காரு. என்னோட நேரத்தையும் அவரு கணிச்சிட்டு இருக்காரு. அவரும் 2 வேலைகளை செய்துட்டு இருந்தாரு. அவருக்கும் நம்மளுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். சொல்வேந்தர் மேகா அவர்களுடைய திட்ட உரையை மதிப்பீடு செய்த சொல்வேந்தர் வேணுகோபால் அவர்களும் சிறப்பா செஞ்சாங்க. மேகா அதை நல்லா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள்ல அவங்க எதை மேம்படுத்திக்கணும்ன்ற விஷயங்களையும் முன்வைத்த அவருக்கும் நமது பாராட்டுக்கள். அடுத்து இந்நிகழ்வை தொடர்ந்து வழிநடத்த இன்றைய சொல்வேந்தர் ஜெய கண்ணன் அவர்களை முன்னிலையில் அனுப்புகிறேன்.